மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் கோபிநாத் ஆசிரியர். இந்த காணொளியை பார்க்கின்ற மாணவர்கள் இதுவரை இந்த பகுதியொன்று வினாப்பத்திரத்தினை ஆன்லைன் பரீட்சையினை நீங்கள் செய்யாமல் இருந்தால் அதற்குரிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் தருகின்றேன். அந்த லிங்க் மூலமாக இந்த வினாத்தாளுக்கு சென்று அதனை நீங்கள் செய்து சமர்ப்பித்த பின்னர் இந்த காணொளியை பார்த்தால் உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். அதேபோல பிள்ளைகள், இந்த யூடியூப் சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் என்கின்ற பட்டியையும் அருகே இருக்கின்ற பெல் சின்னத்தையும் நீங்கள் அழுத்தி கொண்டால் புதிய காணொளிகளை நான் பதிவேற்றுகின்ற பொழுது அவை பற்றிய அறிவிப்புகள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும். 16வது வினா பார்க்க இருக்கிறோம். பிள்ளைகள், இந்த காணொளிகளை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். அப்படி பார்க்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு அதனுடைய முழுமையான பயனும் கிடைக்கும். காரணம், நாங்கள் ஒரு வினாவிலே பேசுகின்ற பொழுது ஒவ்வொரு விடைக்கும் வரக்கூடிய வினாக்கள் அதேபோல் மேலதிக விளக்கங்கள் என்று பேசிக்கொண்டிருப்போம். ஆகையினாலே நீங்கள் ஸ்கிப் செய்கின்ற பொழுது உங்களுக்கு அந்த விடைகளையும் விளக்கங்களையும் முழுமையாக பெற முடியாமல் போகும். ஆகையினால் முழுமையாக பாருங்கள். 16வது வினாவுக்கு செல்கின்றோம். 16வது வினா, தர்மசேனர் தங்கியிருந்த சமணப்பள்ளி அமைந்திருந்த இடம். தர்மசேனர் தங்கியிருந்த சமணப்பள்ளி அமைந்திருந்த இடம். 4 விடைகள்: திருமருகல், பாடலிபுரம், திருவிழிமிழலை, திங்களூர். இப்போ தர்மசேனர் என்பது உங்களுக்கு தெரியும், திருநாவுக்கரசு நாயனார் சமண சமயத்திற்கு சேர்ந்த பொழுது சமணர்கள் அவருக்கு இட்ட பெயர் தர்மசேனர். திருநாவுக்கரசு நாயனாருக்கு சமணர்கள் இட்ட பெயர் தர்மசேனர். இந்த சமணர்களுடைய பாடலிபுரம் என்கின்ற சமணப்பள்ளியிலே திருநாவுக்கரசு நாயனார் தங்கியிருந்தார். அப்போ இந்த வினாவுக்குரிய விடை பாடலிபுரம். பாடலிபுரம் என்ற இடத்திலே அமைந்திருந்த சமணப்பள்ளியிலே தர்மசேனர் இருந்தார். அவர் அங்கிருந்ததன் பின்புதான் தீராத வயிற்று வலியாக சூள நோய் ஏற்பட்டு பின்னர் திருவதிகை வீரட்டானேஸ்வரத்திற்கு வந்தார் என்று அவருடைய வரலாறு கூறுகிறது. இங்கு சரியான விடையை 30 மாணவர்கள் வழங்கியிருக்கிற அதே நேரத்தில் ஏனைய விடைகளையும் மாணவர்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள். எனவே நாங்கள் 4 விடைகளையும் பார்த்தமாக இருந்தால், முதலாவது விடை திருமருகல். திருமருகல் என்று சொல்வது திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய வரலாறிலே வரும். உங்களுக்கு தெரியும், பாம்பு தீண்டி இறந்த வணிகனை திருமருகல் என்ற இடத்திலே தான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் உயிர்ப்பித்து திருமணம் செய்து வைத்தார் என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். அப்போ திருமருகல் பாம்பு தீண்டிய வணிகனை உயிர்ப்பித்த இடம். அதேபோல திருவிழிமிழலை என்கின்ற தலம் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இணைந்து அற்புதம் செய்த இடம். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசு நாயனாரும் இணைந்து செய்த அற்புதங்கள் 2. ஒன்று, திருவிழிமிழலையிலே படிக்காசு பெற்று பஞ்சம் தீர்த்தது. 2வது, திருமறைக்காட்டு கோவிலுடைய கதவை திருநாவுக்கரசர் திறக்க திருஞான சம்பந்தர் மூடியது. இந்த 2 அற்புதங்களும் இருவரும் இணைந்து செய்த அற்புதங்களாக இருக்கும். இந்த வினாக்களும் எங்களுடைய வினாத்தாளிலே கேட்கப்படுவதுண்டு. அப்போ திருவிழிமிழலையிலே படிக்காசு பெற்று பஞ்சம் தீர்த்தார்கள் என்ற செய்தி உங்களுக்கு தெரியும். திங்களூர் என்ற இடத்தை பொறுத்த வரைக்கும் இது திருநாவுக்கரசருடைய வரலாற்றிலே அப்பூதி அடிகளோடு தொடர்புடையது. அப்பூதி அடிகள் திங்களூரிலே வாழ்ந்து வந்தவர். அவருடைய பிள்ளைக்கு மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு என்று பெயர் வைத்திருந்தவர். அதே போல் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் உணவுக்கு அவர் அழைத்திருந்தார். அந்த உணவுக்காக வாழையிலை வெட்ட சென்ற இடத்திலே அவருடைய மகனுக்கு பாம்பு தீண்டி இறக்க அவர் வாழையிலே சுருட்டி வைத்தார் என்று சொல்லியும், அதுக்கு பிறகு திருநாவுக்கரசர் திருமுறை தேவாரம் பாடி அந்த குழந்தையை உயிர்ப்பித்தார் என்ற வரலாறு நீங்கள் படிச்சிருப்பீர்கள். அப்போ இங்கே பாடலிபுரம் தர்மசேனர் சமணர்களோடு தங்கியிருந்த இடம், அந்த சமணப்பள்ளி பாடலிபுரம் என்ற இடத்திலே அமைந்திருந்தது. 17வது வினாக்கு செல்கிறோம். 17வது வினா, இரு பொருளும் காட்டாது இது என திருவருட்பயனில் உமாபதி சிவாச்சாரியார் சுட்டுவது. இருபொருளும் காட்டாது இது என திருவருட்பயனிலே உமாபதி சிவாச்சாரியார். இப்போ திருவருட்பயன் பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தரம் 10 தரம் 11 ஆகிய 2 வகுப்புகளிலுமே திருவருட்பயன் தரப்பட்டிருக்கிறது. 10ஆம் தரத்திலே 3 அதிகாரங்களும் 11ஆம் தரத்திலே 2 அதிகாரங்களும் என 5 அதிகாரங்களில் உள்ள 50 குறள்பாக்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த திருவருட்பயன் பாடல் பகுதிகள் அல்லது இந்த குறள் பகுதிகள் மனனத்துக்குரியன அல்ல. அவற்றை நீங்கள் மனனம் செய்ய வேண்டிய தேவை இல்லை. இது தொடர்பாக நான் அலகுகளுக்கான காணொளிகளிலே இது விளக்கம் தந்திருப்பேன். ஆனால் அவற்றினுடைய உள்ளர்த்தங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த வகையில் இருபொருளும் காட்டாது இது என்று உமாபதி சிவாச்சாரியார் சுட்டுவது. 4 விடைகள்: ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூன்றையும் என்று இந்த 4 விடைகள். இங்கே இரு பொருள் என்பது, இந்த விளக்கத்தை பார்த்தால் இருபொருள் என்று சொல்வது தன்னையும் பிற பொருளையும்,
தன்னையும் பிறபொருளையும். அதாவது பிள்ளைகள், இந்த இருள் என்ன செய்யும்டா, இருளானது தன்னை காட்டும். நாங்கள் இரவில் இருட்டு என்று சொல்கின்ற பொழுது எங்களுக்கு அந்த இருட்டு கண்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ இருட்டு எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த இருட்டினாலே எல்லா பொருட்களும் மறைந்துடும். அப்போ அதனால் உலகப் பொருட்கள் எதுவுமே தெரியாது, இருட்டு மட்டும் எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ஆணவம் எப்படிப்பட்டதுண்டா, இருளை விட கொடியது, இருளிலும் கொடியது. அதனால தான் ஆணவத்துக்கு இருள் மெலம் என்ற ஒரு பேர் இருக்கு. இருளிலும் கொடிய மெலம். இந்த ஆணவம் என்ன செய்யும்டா, ஆன்மாவின் அறிவை முழுமையாக மறைத்திருக்கும். ஆன்மாட அறிவை முழுமையாக மறைத்திருக்கும். அப்போ அறிவை முழுமையாக மறைத்திருப்பதனால ஆன்மாவுக்கு தன்னையும் காட்டாது, பிற பொருளையும் காட்டாது. இருள் தன்னை காட்டும், பிற பொருளை காட்டாது. ஆனால் இந்த ஆணவம் தன்னையும் காட்டாது என்றால் ஆணவத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது, பிற பொருளையும் அறிந்து கொள்ள முடியாது. இப்போ சொல்லுவோம், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்திமம் என்று சொல்லுவோம். என்ன, இப்போ கோபம் கண்ணை மறைக்கும் என்று சொல்லுவோம். ஆணவத்தினுடைய வடிவம் தான் கோபம், ஆசை எல்லாமே ஆணவத்தினுடைய வடிவங்கள். அப்போ அந்த வகையில் ஆணவத்தினால தன்னையும் காட்டாது, பிற பொருளையும் காட்டாது, எல்லாவற்றையும் மறைத்து நிற்கும். அதாவது ஆன்மாட அறிவு முழுமையாகவே மறைத்திருக்கும் இயல்புடையது ஆணவம். அப்போ இங்கு சரியான விடை இருபொருளும் காட்டாது இது என்று திருவருட்பயனில் உமாபதி சிவாச்சாரியார் சுட்டியிருப்பது ஆணவத்தினை. சரியான விடை பெரும்பாலான மாணவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் கண்மம் மாயை என்ற விடைகளையும் எங்கள் மாணவர்கள் வழங்கியிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சரியான விடையை 22 மாணவர்கள் வழங்கியிருந்தாலும் கண்மம் மாயை என்ற விடையையும் வழங்கியிருக்கிறார்கள். இந்த மூன்றையும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கண்மத்தை பொறுத்தவரைக்கும் பிள்ளைகள், கண்மம் எங்களுக்கு இந்த ஆணவத்தினை நாங்கள் கடப்பதற்கு, ஆணவத்தினை நாங்கள் கடந்து செல்வதற்கு உதவுவது கண்மம். இந்த கண்மத்தினாலே தான் நாங்கள் பிறவி எடுக்கின்றோம். பிறவியை தருவது கண்மம். இந்த பிறவியை நாங்கள் அனுபவிப்பதனூடாக, பிறவியிலே கண்மங்களை அனுபவிப்பதனூடாக ஆணவத்திலிருந்து நாங்கள் விடுபட்டு கொள்ளலாம். அதாவது தங்களை உணர்தல், நிஷ்காமிய கண்மம் என்று சொல்லுவோம், பெற்றற்ற கண்மம் என்றெல்லாம் சொல்லுவோம். அவ தம்மை உணர்வதனூடாக, உண்மையை உணர்ந்து கொள்வதனூடாக நாங்கள் ஆணவத்தினுடைய பிடியிலிருந்து விடுபட்டு கொள்ளலாம். அடுத்த விடை மாயையை பொறுத்தவரைக்கும், மாயை எங்களுக்கு இருளிலே ஒரு பாதையை கடப்பதற்கு உதவுகின்ற ஒரு விளக்கு போல. இங்கு இருள் என்பது ஆணவம், நாங்கள் செல்லுகின்ற பாதை கண்மம். அப்போ அந்த இருளிலே கண்மத்தை நாங்கள் கடக்க முடியாது, ஏன் இருட்டில் இருக்கிறோம். அப்போ அந்த இருட்டை கடப்பதற்கு எங்களுக்கு ஒரு வெளிச்சம் வேண்டும். அந்த வெளிச்சமாக ஒரு சிறிய விளக்கு போல உதவுவது மாயை என்று சொல்வார். விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை வடிவாதி கண்மத்து வந்து என்று உமாபதி சிவாச்சாரியார் திருவருட்பயனில் சொல்கிறார். இது 10, 11ஆம் வகுப்புகளில் இந்த திருவருட்பயன் அலகுகள் இருக்குது. இந்த அலகு பாடல்களை ஒரு தரம் வாசித்து கொள்ளுங்கள். அதனுடைய சுருக்கம் சாராம்சம் தந்திருப்பார்கள், அந்த சாராம்சத்தை குறித்து கொள்ளுங்கள். என்றால் இதிலிருந்து பகுதி 1 வினாக்கள், பகுதி 2 கூட வினாக்கள் வரலாம். அப்போ மாயை எங்களுக்கு ஒரு சிறிய விளக்கு போல உதவுகிறது. இன்னும் ஒரு உதாரணம் சொன்னால், நாங்கள் படகிலே செல்லுகின்ற பொழுது சிறிய துடுப்பு தான் அந்த படகை செலுத்துவதற்கு உதவும் இல்லையா? அதே மாதிரி இந்த மாயை எங்களுக்கு, மாயையினால தானே எங்களுக்கு தனு கரணம் புவன போகம், ஏன்னா உடல் உலகம் நாங்கள் அந்த கரணங்கள் நாங்கள் அனுபவிக்கின்ற அனுபவங்கள் எல்லாம் தருவது மாயை. அப்போ மாயையின் மூலமாகத்தான் நாங்கள் இதனை கடக்க முடியும் என்று சொல்லுகிறார். அடுத்த 3ஐயும் சொல்லவில்லை, இருபொருளும் காட்டாதது ஆணவம் மட்டுமே. அப்போ அந்த வகையிலே உமாபதி சிவாச்சாரியார் இருபொருளும் காட்டாது என்று சொன்னது ஆணவம். ஆணவம் தன்னையும் காட்டாது, பிற பொருளையும் காட்டாது. 18வது வினாவுக்கு செல்கின்ற பிள்ளைகள். 18வது வினா, பொலனறுவை கந்தலாய் அனுராதபுரம் ஆகிய இடங்களில் கிடைக்கப்பெற்ற, பொலனறுவை கந்தலாய் அனுராதபுரம் ஆகிய இடங்களில் கிடைக்கப்பெற்ற ஆவுடையார் வடிவங்களில் பொறிக்கப்பட்டிருந்த பெயர். பொலனறுவை கந்தலாய் அனுராதபுரம் ஆகிய இடங்களிலே அகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்ட பொழுது இந்த இடங்களில் ஆவுடையார் வடிவங்கள் கிடைக்கப்பட்டன. ஆவுடையார் என்பது உங்களுக்கு தெரியும், சிவலிங்கத்தினுடைய கீழ்ப்பாகத்தை நாங்கள் ஆவுடையார் என்று சொல்லுவோம். இப்போ சிவலிங்கத்திலே நாங்கள் 2 பிரதான பாகங்களாக பிரிக்கலாம். ஒன்று மேலே இருக்கக்கூடிய உருளையான வடிவம், லிங்கம் என்று சொல்லுகின்ற வடிவம். 2வது கீழே இருக்கக்கூடிய அகலமான பகுதி. இந்த அகலமான பகுதியை ஆவுடையார் என்று சொல்வது. இந்த ஆவுடையாரிலே இந்த பொலனறுவை கந்தலாய் அனுராதபுரம் போன்ற இடங்களில் கிடைக்கப்பெற்ற ஆவுடையார்களிலே மணிநாகன் என்ற பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. இலங்கையினுடைய ஆதிக்குடிகளாக சொல்லப்படுவர்கள் இயக்கரும் நாகரும் உங்களுக்கு தெரியும். இதில் நாகரோடு தொடர்புடைய பல அடையாளங்கள் இலங்கையின் பல பாகங்களிலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாகர்களினுடைய தலைவனான கேது என்பவனால் வழிபடப்பட்டது என்பதனால தான் கேதீச்சரம் என்ற பெயர் வந்தது. நாகநாதர் என்ற அந்த இறைவனுடைய பெயர் இருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அதே போல இந்த நாகர்களுடைய அரசன் மணிநாகன் என்று சொல்லப்பட்டான். எனவே
இலங்கையில் கிடைக்கப்பெற்ற நாகர்களுடைய சின்னங்கள் பலவற்றிலும் மணிநாகன் என்ற பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. அப்போ இந்த 18வது வினாவுக்குரிய சரியான விடை புலனறுவை, கந்தலாய், அனுராதபுரம் ஆகிய இடங்களில் கிடைக்கப்பெற்ற ஆவுடையார் வடிவங்களில் பொறிக்கப்பட்டிருந்த பெயர் மணிநாகன் என்ற பெயர். 31 மாணவர்கள் சரியான விடை வழங்கியிருக்கிறீர்கள். ஏனைய விடைகளையும் மாணவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். முதலாவது கஜபாகு மன்னனை பொறுத்த வரைக்கும் முதலாவது விடை கஜபாகு. கஜபாகு மன்னனை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு பத்தினி தெய்வ வழிபாட்டினை அறிமுகப்படுத்தியவனாக இந்த கஜபாகு மன்னன் சொல்லப்படுகின்றான். பத்தினி தெய்வ வழிபாட்டை சேர நாட்டிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வந்த மன்னன் கஜபாகு மன்னன் என்று சொல்லப்படுகின்றான். வாதவூரன் என்பது நாங்கள் முதலே சொல்லியிருக்கிறோம், திருவாசகத்தை வழங்கிய மாணிக்க வாசகருடைய பெயர் வாதவூரன். அவர் திருவாதவூரிலே அவதரித்தவர், அதனாலே வாதவூரன் என்றொரு பெயர் இருக்கிறது. அவர் திருவாசகத்தினுடைய இறுதியிலே சிவபெருமான் கையெழுத்திடுகின்ற பொழுது வாதவூரன் விளம்பிட அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது என்று சொல்லி வாதவூரன் என்றே மணிவாசருடைய பெயரை பொறுத்திருக்கிறார் என்பது நாங்கள் அறிந்திருக்கிறோம். அடுத்தது சேதுகாவலர் என்பது இலங்கையினுடைய யாழ்ப்பாண பிரதேசத்தினை ஆண்ட ஆரிய சக்கரவர்த்தி மன்னர்கள் ராமேஸ்வர அரசர்களோடு தொடர்பு கொண்டிருந்தார்கள். அதன் காரணமாக சேதுபதிகள், இந்த ராமேஸ்வர மன்னர்களை சேதுபதிகள் என்று சொல்றது, அந்த மன்னர்களோடு கொண்டிருந்த தொடர்பினாலே தங்களை சேது காவலர் என்று பிரகடனப்படுத்தியிருந்தார்கள். இந்த ஆரிய சக்கரவர்த்திகள் தங்களை சேது காவலர் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே இந்த 18வது வினாவுக்கு மணிநாகன் என்பது சரியான விடை. 19வது வினாவுக்கு செல்கின்றோம் பிள்ளைகள். 19வது வினா முள்ளாளலிங்கம் அமைந்திருந்த ஈழத்து ஆலயம் எது? விடைகள் கொக்கட்டிச்சோலை, திருப்பைஞ்சீலி, திருவஞ்சைக்களம், மாமாங்கம். இதுல வினாவிலே பாருங்கள் ஒரு குறிப்பு இருக்கு, ஈழத்து ஆலயம் என்ற ஒரு குறிப்பு இருக்கு. ஈழத்து ஆலயம். அப்போ ஈழத்து ஆலயம் என்றது இலங்கையில் இருக்கக்கூடிய ஆலயம் என்று கேட்கப்பட்டிருக்கு. இதுக்கு விடை எழுதிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களிலே 29 பேர் மாமாங்கம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சரியான விடை மாமாங்கம். அதிலே ஏனைய விடைகளை குறிப்பிடுகின்ற பொழுது நான் முதலே சொன்னேன், அந்த வினாக்கள் விடைகளிலே சற்று தெளிவாக இருக்க வேண்டும் என்று. ஈழத்து ஆலயம் என்று வினா இருக்கின்ற பொழுது அங்கு பார்த்தால் ஈழத்தைச் சேர்ந்த ஆலயங்கள் கொக்கட்டிச்சோலை, மாமாங்கம், இந்த ரெண்டும் தான் ஈழத்தைச் சேர்ந்தவை. திருப்பைஞ்சீலி, திருவஞ்சைக்களம் இரண்டும் தமிழ்நாட்டிலே உள்ள ஆலயங்கள். அப்போ அந்த தமிழ்நாட்டு ஆலயங்களை கூட எங்கள் மாணவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். அப்போ இந்த தமிழ்நாட்டு ஆலயம் வராது என்று நாங்கள் விட்டிருந்தாலே கொக்கட்டிச்சோலை, மாமாங்கம் என்ற 2லே 1 என்ற நிலைக்கு வந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் அந்த தெளிவை நாங்கள் பெற தவறிவிட்டோம். அப்போ 4 விடைகளையும் பார்த்தால் கொக்கட்டிச்சோலையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், கொக்கட்டி மரங்கள் சூழ்ந்திருந்த பிரதேசத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஆலயம், அதே போல் உயரமான கொடிமரம் காணப்படுகின்ற ஆலயம் என்றெல்லாம் நாங்கள் கொக்கட்டிச்சோலை, அதேமாதிரி தாந்தோன்றீச்சரங்களிலே 1 என்று நான் முன்னோர்களிலே பார்த்தோம். அது கொக்கட்டிச்சோலை, தாந்தோன்றீஸ்வரம். 2வது திருப்பைஞ்சீலி ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் திருநாவுக்கரசு நாயனாருக்கு சிவபெருமான் பொதிச்சோறு கொடுத்த இடம் திருப்பைஞ்சீலி. திருநாவுக்கரசு நாயனாருக்கு சிவபெருமான் பொதிச்சோறு கொடுத்த இடம் திருப்பைஞ்சீலி என்று சொல்லப்படும். அதே போல திருவஞ்சைக்களத்தை பொறுத்த வரைக்கும் சுந்தரமூர்த்தி நாயனார் முத்தி அடைந்த தலமாக இந்த திருவஞ்சைக்களம் சொல்லப்படுகிறது. சுந்தரமூர்த்தி நாயனார் முத்தி அடைந்த தலமாக திருவஞ்சைக்களம் சொல்லப்படுகின்றது. நாயன்மார்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாயன்மாரும் முதல் பாடிய தேவாரம், இறுதியாக பாடிய தேவாரம் என்பனவற்றை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். உதாரணமாக திருஞான சம்பந்தர் முதல் பாடியது தோடுடைய செவியன் என்பது, அதேபோல் இறுதியாக பாடியது காதலாகி கசிந்து. அவ்வாறே திருநாவுக்கரசு நாயனார் முதலிலே பாடியது கூற்றாயினவாறு என்பது, அதேபோல் இறுதியாக பாடியது எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ என்பது. அதேபோல சுந்தரமூர்த்தி நாயனார் முதலில் பாடியது பித்தா பிறை சூடி பெருமானே என்ற தேவாரம். இறுதியாக அவர் இந்த திருவஞ்சைக்களம் என்ற ஆலயத்திலே ஒரு பதிகம் பாடினார் என்று நாங்கள் படித்திருக்கிறோம். அந்த பதிகம் எது? சுந்தரமூர்த்தி நாயனார் திருவஞ்சைக்களம் ஆலயத்திலே பாடிய இறுதி பதிகம் எது? சரியான விடையை கமெண்ட் செய்து கொள்ளுங்கள். அந்த வகையில் பிள்ளைகள் 19வது வினா முள்ளாளலிங்கம் அமைந்திருந்த ஈழத்தாலயம் மாமாங்க பிள்ளையார் ஆலயம். அது ஒரு கருவறையிலே சிவலிங்கம் இருக்கக்கூடிய ஆலயம். உங்களுக்கு தெரியும், அந்த சிவலிங்கத்துக்கு முன்பாக விநாயகருடைய அங்கி சார்த்தி வழிபடுகிறார்கள். அதனால் மாமாங்க பிள்ளையார் என்று சொல்லியும் மாமாங்க ஈஸ்வரம் என்று சொல்லியும் இந்த ஆலயம் அழைக்கப்படுகிறது. அப்போ நாங்கள் 19வது வினா பார்த்துருக்கிறோம். அடுத்ததாக 20வது வினாவுக்கு செல்கின்றோம். 20வது வினா சொற்கோவும் தோணிபுர தோன்றலும் இணைந்து பணி செய்த ஆலயங்கள் எவை? சொற்கோவும் தோணிபுர தோன்றலும் இணைந்து பணி செய்த ஆலயங்கள் எவை? சொற்கோ என்பது பிள்ளைகள், சொற்கோ என்பது நாவுக்கரசர், சொல்லுக்கு அரசன், நாவுக்கு அரசன், நாவுக்கரசர். தோணிபுர தோன்றல் என்பது திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார். தோணிபுரம் சீர்காழிக்கு இன்னொரு பெயர் தோணிபுரம்.
அப்போ சீர்காழி செம்மல், தோணிபுரத் தோன்றல் என்பதெல்லாம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய மறுபெயர்கள். அப்போ சொட்கோ என்பது நாவுக்கரசர், தோணிபுரத் தோன்றல் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார். 2 பேரும் இணைந்து பணி செய்த அற்புதங்கள் அல்லது ஆலயங்கள் என்று கேட்கப்படுகின்ற பொழுது நாங்கள் இதற்கு முதல் பேசிய வினாவிலே இந்த விடை பார்த்திருந்த நாங்கள் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இணைந்து பணி செய்த அற்புதங்கள், ஒன்று படிக்காசு பெற்று பஞ்சம் தீர்த்தது, அது திருவிழிமிழலையிலே. 2வது கோவில் கதவை திறக்கவும் மூடவும் பாடியது, அது திருமறை காட்டிலே. அப்போ சரியான விடை 4வது விடை. அப்போ 4வது விடையை 16 மாணவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். ஏனைய விடைகளிலே பாருங்கள், சீர்காழி சிதம்பரம் 1வது விடையையும் தெரிவு செய்திருக்கிறார்கள். அதே போல திருக்கோணேச்சரம் திருக்கேதீச்சரத்தையும் 12 மாணவர்கள் தெரிவு செய்திருக்காங்க. அதே போல பாருங்கள், ஒட்டு சுட்டான் கொக்கட்டிச்சோலை. இப்போ நாங்கள் வினாக்களுக்கு விடையளிக்கின்ற பொழுது ஓரளவுக்காவது பொருத்தமான வினாவா என்பது நாங்கள் யோசிக்க வேண்டும். இப்போ கொக்கட்டிச்சோலையிலையும் ஒட்டி சுட்டான் தாந்தோன்றி சிறத்திலையும் திருஞான சம்பந்தரோ திருநாவுக்கரசரோ ஏதாவது ஒரு பதிகம், ஒரு பாடல் வரியாவது பாடியிருக்கிறார்களா என்றால் இல்லை. ஆனால் எங்களுடைய 7 மாணவர்கள் இந்த கொக்கட்டிச்சோலை ஒட்டு சுட்டான் என்ற விடையை தெரிவு செய்திருக்கிறார்கள். இப்போ திருக்கோணேச்சரத்துக்கு கூட சொல்லலாம், திருஞான சம்பந்தர் திருக்கோணேச்சரத்துக்கு பாடல் பாடியிருக்கிறார். அதே போல் அப்பரும் சுந்தரரும் திருக்கேச்சரத்துக்கு பாடியிருக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் சொல்லலாம். ஆனால் ஒட்டி சுட்டான் கொக்கட்டிச்சோலைக்கு இந்த நாயன்மார்கள் எந்த விதமான பாடல்களும் பாடலை. இலங்கையில் பாடல் பெற்ற தலங்கள் திருக்கோணேச்சரம் திருக்கேதீச்சரம். அப்போ அந்த விடையை கூட 7 மாணவர்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த 47 பேரிலே 7 பேர் அது தெரிவு செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், ஓரளவுக்கு வினாத்தாளை வாசித்து வினாக்களை வாசித்து விடையளிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இங்கே சொட்கோவும் தோணிபுரத் தோன்றலும் இணைந்து பணி செய்த ஆலயங்கள் திருவிழிமிழலை, திருமறை காடு. 21வது வினாக்கு போகிறோம் பிள்ளைகள். 21வது வினா, பிரம்மன் தன் சிரமறிந்த பெரியோய் போற்றி எனும் பாடலடியில் போற்றப்படுபவர். பிரம்மன் தன் சிரமறிந்த பெரியோய் போற்றி எனும் பாடலில் போற்றப்படுபவர். இங்கே பிரம்மாவினுடைய தலையை அறிந்தவனே, சிரசை அறிந்த பெரியவனே போற்றி என்றுதான் வினா. பிரம்மாவினுடைய பாடல் பாடல் எப்படி இருக்கிறது? பிரம்மாவின் சிரசினை அறிந்த பெரியவனே போற்றி என்று. இந்த பாடலடியில் போற்றப்படுபவர் யார்? இதான் வினா. இந்த பாடலடியில் யார் போற்றப்படுகிறார்? இப்ப பிரம்மாட சிரசை அறிந்த பெரியவன் என்று யாரை போற்றுகிறோம்? பிரம்மாவென்று சொல்லியே 10 பேர் விடையளித்திருக்கிறீர்கள். பிரம்மாட சிரசை அறிந்த பெரியவன் என்று யாரை சொல்றேன்னு கேட்டா அதுக்கு பிரம்மாண்டே 10 பேர் விடையளித்திருக்கிறீங்க. அங்கால 3 பேர் திரௌபதி. இப்ப பிரம்மாட வரலாற்றில் திரௌபதி எங்காவது வந்திருக்கிறாரா? இப்ப பைரவரையும் வீரபத்திரையும் சொல்லலாம். பைரவரும் அவர் ஒரு அழித்தல் கடவுளாக இருக்கிறார், வீரபத்திரரும் சம்ஹார கடவுளாக இருக்கிறார் என்று நாங்கள் பைரவரையும் வீரபத்திரையும் ஓரளவுக்கு தெரிவு செய்திருக்கின்ற. சரி, ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். சரி, பிள்ளைகள் கிட்ட வந்திருக்காங்க. இப்போ திரௌபதிக்கு நாங்கள் சொல்லுகின்ற பொழுது, திரௌபதி மகாபாரத கதையோடு தொடர்புடையவள், பாண்டவரின் மனைவியாக விளங்கியவள், துரியோதனனையும் துச்சாதனனையும் அழிக்க வேண்டும் என்ற சபதத்திலே இருந்தவள் என்று சொல்லி இந்த மகாபாரத கதை நாங்கள் சொல்லுவோம். அப்போ பிரம்மாவின் சிரமறிந்த பெரியவன் என்று திரௌபதியை சொன்னால், அப்போ எங்களுக்கு மகாபாரத கதை கூட தெரியாது என்ற ஒரு நிலைமைக்கு வந்து விடுவோம். இப்போ இங்கே பிரம்மாவின் சிரசை அறிந்தவர் யார்? இப்போ வீரபத்திரருடைய வரலாறு என்ன? வீரபத்திரரை 9 மாணவர்கள் தெரிவு செய்திருக்காங்க. வீரபத்திரர் என்ன வரலாறு? தக்கனுடைய யாகத்தை நிர்மூலம் செய்வதற்காக, தக்கனுடைய யாகத்தை சிவபெருமானை மதிக்காமல் அழைப்பு விடுக்காமல் யாகம் செய்ய, அந்த யாகத்தினை தடுத்து நிறுத்துவதற்காக சதி அல்லது தாட்சாயினி என்பவர் என்ன செய்கிறாள்? யாக குண்டத்திலே குதிக்கிறாள். இதனாலே கோபம் அடைந்த சிவபெருமானுடைய உடல் வியர்வையாலே சிவபெருமான் தாண்டவம் ஆடுகிறார். அந்த தாண்டவத்தினாலே உடல் வியர்த்து வியர்வை துளிகள் பெருக்கெடுக்குது. அந்த வியர்வை துளிகள் எல்லாம் 1000 வீரபத்திரன்களாக வருகிறது. அந்த 1000 வீரபத்திரனும் சேர்ந்து அகோர வீரபத்திரனாக வந்த கட்டளை, சிவபெருமானுடைய கட்டளையை ஏற்று வந்து யாகசாலையை நிர்மூலம் செய்கின்றார். அங்கு தக்கனுடைய தலையை வெட்டி ஆட்டுத்தலையை தக்கனுடைய தலைக்கு பொருத்துகிறார். இப்படி இந்த வீரபத்திரருடைய வரலாறு, கடவுளுடைய வீரபத்திர கடவுளுடைய தோற்றம் தொடர்பாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம். திருமுறை பாடல்களிலே கூட நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். புராண கதைகள் அதேபோல திருமுறை பாடல்களிலும் இந்த சம்பவங்கள் இருக்கிறது. பைரவரை பொறுத்த வரைக்கும் பிரம்மா ஆரம்பத்திலே சிவபெருமானை போலவே பிரம்மாவுக்கும் 5 முகங்கள், தலைகள் இருந்தன. அப்போ பிரம்மாவுக்கு சிவபெருமானை போலவே தனக்கும் 5 தலைகள் இருக்கிறது என்ற ஒரு ஆணவம் வந்தது. அந்த ஆணவத்தை அறிந்த சிவபெருமான்
பைரவர் கோலத்தை எடுத்தார். பைரவர் அம்சம் தோன்றி பிரம்மாவினுடைய தலைகளில் ஒன்றை கிள்ளி எடுத்தார் என்று சொல்லியும், அதனாலே பைரவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்தது என்று சொல்லியும், அதனால தான் அந்த தலை பைரவருடைய கையிலே எப்பொழுதும் இருக்கிறது என்று சொல்லியும் சொல்லுவோம். அப்போ அதுதான் பைரவருடைய அம்சம். பைரவரை பொறுத்தவரைக்கும் நிர்வாண கோலத்தில் இருப்பதற்கு காரணம் ஞானம். எங்களுக்கு அகந்தை, அகம்பாவம், ஆணவம் ஏற்படுகின்ற பொழுது எங்களிடம் ஞானம் இல்லாமல் போய்விடும். அந்த ஞானத்தினுடைய அடையாளமாக விளங்குபவர் தான் பைரவர். அப்போ இந்த பைரவர் தான் பிரம்மாவின் சிரசை அறிந்தவன். அப்போ இங்கு சரியான விடை எழுதிய மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். சரியான இந்த வினாவுக்குரிய விடை, பிரம்மன் தன் சிரமறிந்த பெரியோய் போற்றி என்று பாடலில் போற்றப்படுபவர் பைரவர். வினாக்களை நாங்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று விடையளிக்கக்கூடாது. அவசரமாக வாசித்து செல்லக்கூடாது. ஆறுதலாக பொறுமையாக வாசிக்க வேண்டும். இந்த வினாத்தாளுக்கென்று தரப்படுகின்ற நேரம் வினாத்தாளை அணுகுவதற்காக, வினாத்தாளை பொறுமையாக அணுகுவதற்காக. ஏனென்றால் இங்கு நாங்கள் பெறுகின்ற ஒவ்வொரு புள்ளிகளும் எங்களுடைய பெறுபேற்றை தீர்மானிக்கும். அதே போல நாங்கள் இழக்கின்ற ஒவ்வொரு புள்ளிகளும் கூட எங்கள் பெறுபேற்றிலே தாக்கம் செலுத்தும். ஆகையினால் மிகவும் கவனமாக, அவதானமாக இருந்து இந்த வினாத்தாள்களை செய்தால் எங்களுக்கு நிச்சயமாக நல்ல பெறுபேறு கிடைக்கும். ரைட். அந்த வகையில் நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்கின்றோம். 22வது வினா. 22வது வினா பிள்ளைகள், பிரத்யட்சம் என்பது. பிரத்யட்சம் என்றால் அறிவை பெறுகின்ற வழிகள் எங்களுக்கு 3 இருக்கிறது. சைவ சித்தாந்தம் அறிவை பெறுகின்ற வழிகள் பற்றி சொல்லுகின்ற பொழுது பிரதானமாக 3 வழிகளை சொல்லும். ஒன்று புலக்காட்சி, அடுத்தது உரையளவை, அடுத்தது கருதல் அளவை. அதாவது பிரத்யட்சம், ஆப்த வாக்கியம், அனுமானம் என்று 3 பிரதான முறைகளை சொல்லும். பிரத்யட்சம் என்று சொல்வது நாங்கள் நேரடியாக பொறிகள் வாயிலாக பெறுகின்ற அறிவு. அப்போ பொறிகள் வாயிலாக நேரடியாக பெற்றுக்கொள்ளுகின்ற அறிவு பிரத்யட்சம். அப்போ இங்கே சரியான விடை 3வது விடை. 3வது விடை எழுதிய சரியான விடை எழுதிய மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே நேரம் ஏனைய விடைகளையும் மாணவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். ஞானியர் கூறிய உண்மை, முதலாவது விடை ஞானியர் கூறிய உண்மை வாக்கியங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஆப்த வாக்கியம் என்று சொல்லுவோம். ஆப்த வாக்கியம், அதாவது ஆப்த வாக்கியம் என்று சொல்வது ஞானிகள் வாயிலாகவோ நூல்கள் மூலமாகவோ பெற்றுக்கொள்ளுகின்ற அறிவு. அப்போ அப்படி பார்த்தா முதலாவது விடை ஞானியர் கூறிய உண்மை வாக்கியமும், 4வது நூல்கள் மூலம் பெற்றுக்கொள்ளுகின்ற அறிவும் ஆப்த வாக்கியம் என்று சொல்லப்படும். ஒன்றை கொண்டு மற்றொன்றை ஊகித்து அறிவது என்பது அனுமானம். நாங்கள் ஒரு விஷயத்தை கொண்டு இன்னொரு விஷயத்தை நாங்கள் ஊகித்துக் கொள்கிறோம், அது அனுமானம் என்று சொல்வது. அப்போ இங்கே பிரத்யட்சம் என்றால் பொறிகளின் வாயிலாக நேரடியாக பெற்றுக்கொள்ளுகின்ற அறிவு என்று பொருள்படும். 23வது வினாவுக்கு செல்கின்றோம். 23வது வினா, திருப்புக்கொழியூர் அவிநாசி பெருமான் அருளால் நிகழ்ந்த அற்புதம். திருப்புக்கொழியூர் அவிநாசி பெருமான் அருளால் நிகழ்ந்த அற்புதம். 4 விடைகள். ஒன்று ஆற்றில் போட்ட பொன் குளத்தில் வந்தது, 2வது முதலைவாய் சிறுவன் மீண்டது, 3வது படிக்காசு பெற்றது, 4வது வலதுகண் பார்வை கிடைத்தது. இப்போ இதில் நாங்கள் முதலே சொல்லியிருக்கேன், சரியான விடையை நேரடியாக கண்டுபிடிக்காவிட்டால் நாங்கள் தெரிந்த விடைகளை, வராத விடைகளை வெட்டி கொண்டு வரலாம் என்று சொல்லி, இப்போ அப்படி பார்த்தோம்னால் இப்போ திருப்புக்கொழியூர் அவிநாசி பெருமான் என்ற பெயர் எங்களுக்கு புதிதாக இருக்கிறது. சரி, இது எங்களுக்கு நினைவுக்கு வரவில்லை, சட்டென்று நினைவுக்கு வரவில்லை என்று சொன்னால் மற்ற விஷயங்களை பார்ப்போம். முதலாவது, ஆற்றில் போட்ட பொன் குளத்தில் வந்தது. அப்போ ஆற்றில் போட்டது யாரு? சுந்தரர் மணிமுத்தாற்றிலே பொன்னை போட்டு திருவாரூர் குளத்திலே எடுத்தார் என்று உங்களுக்கு அவருடைய அற்புதம் ஞாபகம் இருக்கும். சுந்தரர் மணிமுத்தாற்றிலே பொன்னை போட்டு திருவாரூர் குளத்திலே அதனை எடுத்தார் என்பது உங்களுக்கு நினைவிலே இருக்க வேண்டும். 2வது, முதலைவாய் சிறுவன் மீண்டது. முதலை விழுங்கிய சிறுவனை மீட்டது எங்க என்பது எங்களுக்கு கொஞ்சம் தெளிவில்லாமல் இருந்தால் சரி, அடுத்த வினாவுக்கு போவோம், அடுத்த விடைக்கு போவோம். படிக்காசு கிடைத்தது. திருவிழிமிழலையிலே நாங்கள் இப்பொழுதுதான் பார்த்த, நாங்கள் 2 வினாவுக்கு முதல் திருவிழிமிழலையிலே திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் படிக்காசு பெற்று பஞ்சம் தீர்த்தார்கள் என்று, அது திருவிழிமிழலை. 4வது, சுந்தரருக்கு வலதுகண் பார்வை கிடைத்ததும் திருவாரூர் தலத்தில் தான் சுந்தரருக்கு வலதுகண் பார்வை கிடைத்தது. அப்போ இந்த 3 விடைகளையும் விட்டுனோம் என்றால் சரியான விடை வரும், முதலை விழுங்கிய சிறுவனை மீண்டது. அப்போ திருப்புக்கொழியூர் அவிநாசி பெருமான் அருளால் தான் முதலை விழுங்கிய சிறுவனை சுந்தரர் மீட்டெடுத்தார். சரியான விடை 17 மாணவர்கள் சரியான விடை வழங்கியிருக்கிறீர்கள். ஏனைய விடைகளை மாணவர்களும் வழங்கியிருக்கிறீர்கள். சற்று கவனித்துக் கொள்ளுங்கள் வினாக்களுக்கு விடையளிக்கின்ற பொழுது. ரைட். அடுத்து நாங்கள் 24வது வினாக்கு செல்ல போகிறோம். 24வது வினா, விநாயகர் சஷ்டி விரதம்
விரதத்தினுடைய காலப்பகுதி. விநாயக சஷ்டி விரதத்தினுடைய காலப்பகுதி. எங்களுக்கு விரதங்களுடைய நிர்ணயங்கள் செய்கின்ற பொழுது, விரதங்களுடைய நியதிகள் பார்க்கின்ற பொழுது, ஒவ்வொரு விரதமும் எப்பொழுது ஆரம்பமாகி எப்பொழுது வரைக்கும் என்பது எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இப்போ விநாயக சஷ்டி விரதத்தை பொறுத்த வரைக்கும் 21 நாட்கள் இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியும். எப்பொழுது? கார்த்திகை மாத தேய்பிறை பிரதமை தொடக்கம் மார்கழி மாத வளர்பிறை சஷ்டி வரையான 21 நாட்கள். கார்த்திகை மாத தேய்பிறை பிரதமை தொடக்கம் மார்கழி மாத வளர்பிறை சஷ்டி வரையான 21 நாட்கள் இந்த விநாயக சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. 33 மாணவர்கள் சரியான விடையை வழங்கியிருக்கிறீர்கள். ஏனைய மாணவர்கள் மற்ற விடைகளையும் வழங்கியிருக்கிறீர்கள். இதில் மற்ற விடைகளை குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு இல்லை. அங்கு அவற்றிலே பட்சங்களும் திதிகளும் மாறி தந்திருக்கு. இப்போ 2வது விடைய பாருங்கள். கார்த்திகை மாத வளர்பிறை பிரதமை தொடக்கம் மார்கழி மாத வளர்பிறை சஷ்டி வரை என்று சொன்னால், இப்போ வளர்பிறை பிரதமையிலிருந்து அடுத்த மாதம் வளர்பிறை பிரதமை வரைக்கும் 30 திதி வந்துடும். அப்போ 30 அங்கால 6 36 நாட்கள். அப்போ எங்களுக்கு தெரியும் விநாயக சஷ்டி விரதம் 21 நாள் உண்டு. அப்போ 2வது விடையில் 36 நாள் வந்துடும். அது வராது. 3வது பாருங்கள். கார்த்திகை மாத தேய்பிறை பிரதமை முதல் மார்கழி மாத தேய்பிறை சஷ்டி வரைக்கும். அப்போ கார்த்திகை பிரதமையிலிருந்து கார்த்திகை மாத தேய்பிறை பிரதமையிலிருந்து மார்கழி மாத தேய்பிறை பிரதமை வரைக்கும் 30 நாள். அங்கால சஷ்டிக்கு 6 நாள், 36 நாள். அதுவும் வராது. 4வது விடை ஆவணி மாதம். அப்போ விநாயக சஷ்டி எங்களுக்கு கார்த்திகை மார்கழி மாதத்தில் வரதுன்று தெரியும். திருவம்பாவை விநாயக சஷ்டி விரதம் முடிகின்ற அன்றைய தினம் அல்லது மறுநாள் திருவம்பாவை விரதம் ஆரம்பமாகும். அப்போ அப்படி பார்க்கல இங்கே ஆவணி மாதத்தில் தொடங்கி கார்த்திகை மாதம் வரைக்கும். அப்போ ஆவணி மாதத்துக்கு பிறகு கார்த்திகை வரைக்குள்ள எங்களுக்கு அங்கே ஏராளமான நாட்கள் போய்விடும். அப்போ அதுவும் வராது. ஸோ முதலாவது தான் சரியான விடை. அப்போ இப்படி நாங்கள் அந்த திதிகள் அந்த நியதியை சரியாக நினைவு வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு விரதங்களுக்கும் இந்த விரதங்கள் எப்பொழுது ஆரம்பமாகி எப்பொழுது வருகிறது, இந்த விரதத்தினுடைய நியதி என்ன, எத்தனை நாட்கள் செய்யப்படுகிறது, இறுதி நாள் என்ன செய்யப்படும், இந்த விஷயங்கள் எல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். முடியுமாக இருந்தால் அட்டவணை ஒன்று தயாரித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நாங்கள் வளமையாக சொல்லலாம் பிள்ளைகளுக்கு, அதாவது திருமுறை பாடல்கள், அதாவது 12 திருமுறைகள், அதே போல் சந்தான குரவர்களுடைய அந்த மெய்கண்ட சாஸ்திரங்கள், அதே போல் நாயன்மார்கள் சந்தான குரவர்களுடைய சுருக்க விடயங்கள், அதே மாதிரி இந்த விரதங்கள், அதே மாதிரி கோவில்கள், இந்த 4-5 அம்சங்களையும் அட்டவணைகள் தயாரித்து வைத்துக் கொண்டீர்களாக இருந்தால் இலகுவாக உங்களுக்கு அவற்றை மனனம் செய்து கொள்ள முடியும், நினைவில் வைத்திருக்க முடியும் பரீட்சைக்கு விடையளிப்பதற்காக. ரைட். அப்போ அந்த வகையில் 25வது வினாவுக்கு செல்கின்றோம். அடுத்த வினா 25வது வினா. திருநீற்றிற்கு வழங்கப்படுகின்ற பெயர்களுள், திருநீற்றிற்கு பல பெயர்கள் வழங்கப்படுகிறது. அந்த பெயர்களுள் பஸ்மம் என்பதால் அறியப்படும் பெயர். திருநீற்றுக்கு வழங்கப்படுகின்ற பல பெயர்களில் மறுபெயர்களில் பஸ்மம் என்பதால் அறியப்படுகின்ற பொருள். இப்போ 4 விடைகள். தன்னை தரித்தவர்களுக்கு மேலான செல்வத்தை தருவது, பாவங்களை எரித்து நீராக்குவது, தன்னை தரித்த ஆன்மாக்கள் அனைத்தையும் எல்லாவற்றையும் ரட்சிப்பது, உயிர்களது மும்மலங்களையும் நீக்குவது. அப்போ இங்கே சரியான விடை பார்த்தீர்களா என்றால் 2வது விடை. இந்த 2வது விடை பஸ்மம் என்பது 2வது விடை. 42 மாணவர்கள் சரியாக விடையளித்து இருக்கின்றீர்கள். அப்போ பஸ்மம் என்றாலே சாம்பல் இல்லையா? பஸ்மம் என்றால் சாம்பல். அப்போ இங்கே பாவங்களை எரித்து நீராக்குவது, அப்போ எரித்தல் என்பதோடு சாம்பல் தொடரும். இப்போ தன்னை தரித்தவர்களுக்கு மேலான செல்வத்தை தரும் என்பதனாலே திருநீற்றுக்கு விபூதி என்று பெயர். விபூதி என்பதன் பொருள் தன்னை தரித்தவர்களுக்கு மேலான செல்வத்தை தருவது. 3வது விடை பாருங்க பிள்ளைகள். தன்னை தரித்த ஆன்மாக்கள் எல்லாவற்றையும் ரட்சிப்பது என்பது ரக்ஷை என்ற பொருளில் சொல்லப்படும். ரக்ஷை என்பதன் பொருள் தன்னை தரித்த ஆன்மாக்கள் எல்லாவற்றையும் ரட்சிப்பது. 4வது உயிர்களது மும்மலங்களை நீக்குவதாலே விபூதியை ஷாரம் என்று சொல்வார்கள். ஷாரம். அப்போ அந்த வகையில் திருநீற்றுக்கு வழங்கும் மறுபெயர்களில் பஸ்மம் என்பது சரியான விடை. 2வது விடை பாவங்களை எரித்து நீராக்குவது. விடையளித்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். 26வது வினா பாருங்கள் பிள்ளைகள். மாசிகம் எனப்படுவது. மாசிகம். மாசிகம் நாங்கள் முதலும் ஒரு வினாவிலே பேசினாங்கள் எங்களுடைய அபரக்கிரியைகள் தொடர்பாக. அபரக்கிரியைகள். அப்போ அபரக்கிரியைகளில் ஒன்று மாசிகம். இப்போ மாசிகம் என்று சொன்னால் சரியான விடை 3வது விடை. ஒருவர் இறந்து 1 வருட காலம் வரை, ஒருவர் இறந்து 1 வருட காலம் வரை ஒவ்வொரு மாதமும் 1 வருட காலம் வரை, முதலாம் ஆண்டு நிறைவு வரை ஒவ்வொரு மாதமும் குறித்த அவர் இறந்த அந்த திதியில் செய்யப்படுவது தான் மாசிகம் என்று சொல்லுவோம். ஒருவர் இறந்து முதலாவது ஆண்டு
நிறைவு வரை ஒவ்வொரு மாதமும் அவர் இறந்த திதியில் செய்யப்படுவது அதுக்கு பெயர் மாசிகம். இன்னும் இலகுவா சொல்றேன்டா, மாதம் என்பதை ஞாபகம் கொள்ளுங்க. ஒவ்வொரு மாதமும் தானே, அப்ப மாதம் மாசிகம், மாதம் மாசம், சரியோ? மாதம் மாசிகம். அப்ப சரியான விடை எழுதிய மாணவர்கள் 21 பேர். ஏனைய மாணவர்கள் ஏனைய விடைகளையும் வழங்கியிருக்கிறீர்கள். பாருங்க, ஒருவர் இறந்து 30வது நாளில் செய்யப்படுவது அந்தியேட்டி. நாங்கள் முன்னுக்கு சொன்னான் அஸ்தி சஞ்சயனை பற்றி சொல்லியிருந்தோம். நாங்கள் ஒருவர் இறந்து 30வது நாளில் செய்யப்படுவது அந்தியேஷ்டி. அந்தியேட்டி செய்ததன் மறுநாள் 31ஆம் நாள் வீட்டு கிருத்தியம் என்று சொல்லுவோம். அதாவது இறந்தவருடைய படத்திற்கு படையல்கள் வைத்து உறவினர்கள் எல்லாரும் கூப்பிட்டு நாங்கள் உணவு கொடுப்பது, அது வீட்டு கிருத்தியம் என்று சொல்லுவது. அன்றைய தினம் நாங்கள் எங்களுடைய சைவ குருமார்களுக்கு நாங்கள் தானம் கொடுக்கின்ற வழக்கம் இருக்கும் இல்லையா? இறந்தவர் நினைப்பாக பிண்டம் பிடித்து எள்ளு நீர் முதலானவை தர்ப்பணம் செய்து தானம் கொடுக்கின்ற வளமையும் இருக்கும். இது நாங்கள் அந்தியட்டி அதோடு தொடர்ந்து வீட்டு கிருத்தியத்திலே செய்வோம். இரண்டாவது விடை ஆண்டுதோறும் குறித்த திதியில் செய்வது. ஒவ்வொரு வருடமும் முதலாம் ஆண்டு நிறைவில் செய்வது ஆண்டு திவசம் என்று சொல்லுவோம். முதலாம் ஆண்டு நிறைவில் செய்வது ஆண்டு திவசம். ஒவ்வொரு வருடமும் இறந்த திதியில் செய்வது திவசம். சரியோ? ஒவ்வொரு வருடமும் இறந்த திதியில் செய்வது திவசம் என்று சொல்லப்படும். அப்ப இங்கு மாசிகம் என்று சொல்லப்படுவது முதலாம் ஆண்டு வரை இறந்த திதியிலே ஒவ்வொரு மாதமும் அவர் இறந்த திதியில் செய்யப்படுவது மாசிகம் என்று சொல்லப்படும். ரைட். 27வது வினாவுக்கு செல்கின்றோம். 27வது வினா, இந்துக்களுடைய காலக்கணிப்பு முறைகளில் யோகம் என சொல்லப்படுவது எது? இந்துக்களுடைய காலக்கணிப்பு முறைகளிலே யோகம் என்று சொல்லப்படுவது எது? இப்போ 4 விடைகளையும் பார்த்தால், சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் கடக்க எடுக்கின்ற காலம், பூமி சூரியனை சுற்றி வர எடுக்கின்ற காலம், சந்திரன் வளர்வதையும் தேய்வதையும் அடிப்படையாக கொண்ட காலம், சூரியன் ஒரு ராசியில் பிரவேசித்து இருக்கின்ற காலம். அப்போ இந்துக்களுடைய காலக்கணிப்பு முறைகளில் யோகம் என்று சொல்லப்படுவது சரியான விடை. முதலாவது விடை சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் கடப்பதற்கு எடுக்கின்ற காலம். இப்போ இதை இன்னும் இலகுவா நீங்கள் ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு, எத்தனை நட்சத்திரங்கள்? 27 நட்சத்திரங்கள் இருக்கிறது. யோகம் எத்தனை? 27 யோகம் இருக்கு. சரியா? யோகம் 27 யோகங்கள் இருக்கிறது. அப்போ 27 நட்சத்திரங்கள் இருக்கு. ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு யோகம். இலகுவாக நினைவு வச்சு கொள்ளுங்கள். ஏனைய விடைகளையும் மாணவர்கள் வழங்கியிருக்கிறீர்கள். இரண்டாவது, பூமி சூரியனை சுற்றி வர எடுக்கின்ற காலம், அதுக்கு 5 பேர். பூமி சூரியனை சுற்றி வர எடுக்கின்ற காலம் என்பது ஒரு வருடம் இல்லையா? பூமியானது சூரியனை சுற்றி வர எடுக்கின்ற காலம் ஒரு வருடம். மூன்றாவது விடை பாருங்கள், சந்திரன் வளர்வதையும் தேய்வதையும் அடிப்படையாக கொண்டது. சந்திரன் வளர்வதையும் தேய்வதையும் அடிப்படையாக கொண்டது எது? திதி என்று சொல்லப்படும். திதி மொத்தம் 30 திதிகள் இருக்கிறது. அப்போ வளர்புரை தேய்புரை என்று 2 பட்சம் இருக்கு என்று சொன்னோம். ஒரு பட்சத்தில் 14 திதி வரும். பிரதமை தொடக்கம் சதுர்த்தசி வரைக்கும் 14. அப்போ வளர்புரைக்கு 14, தேய்புரைக்கு 14, 28. வளர்புரையில் கடைசி நாள் பௌர்ணமி, தேய்புரையில் கடைசி நாள் அமாவாசை. அப்போ அந்த 2ஐயும் சேர்த்தா 30. அப்போ இந்த திதிகள் 30ஆக இருக்கும். திதியினுடைய அரைப்பங்கு என்று சொல்லுவோம் நாங்கள். திதியின் அரைப்பங்கு கரணம் என்று சொல்லுவோம். திதியின் அரைப்பங்கு கரணம். அப்போ ஒரு திதியில் 2 கரணம் இருக்கு இல்லையா? திதியின் அரைவாசி கரணம் என்றால் ஒரு திதியில் 2 கரணம் இருக்கும். அப்போ 30 திதியிலையும் 60 கரணங்கள் இருக்கு. ரைட். இப்போ 4வது விடை பாருங்கள், சூரியன் ஒரு ராசியில் பிரவேசித்து இருக்கின்ற காலம். சூரியன் ஒரு ராசியில் பிரவேசித்து இருக்கின்ற காலம் மாதம் என்று சொல்லுவோம். ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு சூரியன் செல்வதுதான் மாத பிறப்பு. அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் எனது மேச ராசிக்கு சூரியன் வருவது சித்திரை வருட பிறப்பு. அப்போ சித்திர மாதம் சூரியன் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு வருகின்ற காலம்தான் சித்திரை மாத பிறப்பு அல்லது சித்திரை வருட பிறப்பு என்று சொல்லுவோம். அதே போல் சூரியன் மகர ராசி தனு ராசியிலிருந்து மகர ராசிக்கு வருகின்ற காலம் தை மாத பிறப்பு. சூரியன் மகர ராசிக்கு வருகின்ற காலம் தை மாத பிறப்பு. அப்போ இப்படி இந்த சூரியன் ஒவ்வொரு ராசியிலையும் ஒரு மாத காலம் இருப்பார். அதை அந்த ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு போகின்ற பொழுது அடுத்த மாத பிறப்பாக சொல்லப்படும். ரைட். அப்போ 27வது வினாவுக்குரிய சரியான விடை காலக்கணிப்பு முறைகளில் யோகம் என சொல்லப்படுவது சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் கடக்க எடுக்கின்ற காலம். ரைட். 28வது வினாவுக்கு சொல்கிறோம் பிள்ளைகள். இனி 28வது வினா சாலோக முத்தி என்பது. 28வது வினா
சாலோக முத்தி என்பது 4 விடைகளையும் பார்த்தால் சிவனது உருவத்தை பெறுதல், சிவனது உலகத்தில் வசித்தல், சிவனோடு அருகில் இருத்தல், சிவத்துடன் அத்துவிதமாக கலந்து நிற்று. இங்க வினாவிலேயே எங்களுக்கு விட இலகுவா இருக்கும். சாலோகம், சாலோகம், சகலோகம். அப்ப இறைவனது உலகத்தில் வசித்தல், இதான் சாலோக முத்தி. சாலோக முத்தி என்பது சிவனுடைய உலகத்தில் வசித்தல். அப்ப விடையளித்த விதம் பார்த்தால் சரியான விடை 17 மாணவர்கள் சரியான விடை வழங்கியிருக்கிறார்கள். ஏனைய மாணவர்கள் ஏனைய விடைகளை தெரிவு செய்திருக்கிறார்கள். அப்ப 4 விடைகளுக்கு 4 முத்தி எங்களுக்கு தெரியும். சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் என்று 4 முத்தி இருக்கிறது. இதுல முதலாவது பாருங்கள், சிவனது உருவத்தை பெறுதல், சாரூபம், ரூபம், சாரூபம், சகரூபம், சாரூபம். இப்ப சாரூபமுத்தி அடைந்த நாயனார் யாரு? சுந்தரமூர்த்தி நாயனார். இது அட்டவணை சொன்னான். அப்ப சாரூபமுத்தி அடைந்தது சுந்தரமூர்த்தி நாயனார். என்ன நெறியில நின்றவர்? யோக நெறியில நின்றவர். என்ன மார்க்கம்? சக மார்க்கம். என்ன உறவுமுறை? நண்பன், தோழமை உறவுமுறை. இது ஒரு அட்டவணைப்படுத்தி வச்சுக்கொள்றது. அப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் நின்றது சகமார்க்கம், யோக நெறி, தோழமை உறவு, அடைந்த முத்தி சாரூப முத்தி. இப்படி 4 அட்டவணை தயாரித்தால் சரி. இப்படி சின்ன சின்ன அட்டவணையில் தயாரித்தால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும் படிப்பதற்கு. அதே மாதிரி சிவனுடைய உலகத்தில் வசித்தல், இது நாங்கள் சாலோகம் என்று சொன்னோம். சாலோக நெறியில் நின்றவர் திருநாவுக்கரசு நாயனார். நின்ற நெறி சரியை நெறி, மார்க்கம் தாச மார்க்கம். தாச மார்க்கம் அதாவது இறைவனை எஜமானாகவும் தன்னை அடிமையாகவும் நினைத்து வழிபாடு செய்தவர் திருநாவுக்கரசு நாயனார். 3வது பாருங்கள், சிவனோடு அருகில் இருத்தல், சாமீபம் என்று சொல்லுவோம். சாமீபம், சாமீப நெறியில் நின்றவர் சாமீபமுத்தி. சாமீபமுத்தி அடைந்தவர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார். நின்ற நெறி கிரியை நெறி. மார்க்கம் சட்புத்திர மார்க்கம். இறைவனை தந்தையாகவும் தன்னை மகனாகவும் கருதி வழிபாடு செய்தவர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார். 4வது, சிவத்துடன் அத்துவிதமாக கலந்து நிற்றல், சாயுச்சிய முத்தி. சாயுச்சிய முத்தி அடைந்தவர் மாணிக்கவாசக சுவாமிகள். சாயுச்சிய முத்தி அடைந்தவர் மாணிக்கவாசக சுவாமிகள். இவர் நின்ற நெறி ஞான நெறி, மார்க்கம் சன்மார்க்கம், இறைவனை குருவாகவும் தன்னை சீடனாகவும் வழிபாடு செய்தவர். அப்ப இந்த 4 நாயன்மார்களுடைய வரலாற்று குறிப்புகள், அவர்களுடைய சுருக்க விடயங்களை அட்டவணைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மிகுந்த பயனுடையதாக இருக்கு. அப்ப 28வது வினா, சாலோக முத்தி என்பது சிவனது உலகத்தில் வசித்தல். விடை எழுதிய மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்கள். 29வது வினா போறோம் பிள்ளைகள். 29வது வினா பாருங்கள், எமது முன்னோர்களால் ஆவுரோஞ்சுகள் அமைக்கப்பட்டதன் நோக்கம். எமது முன்னோர்களால் ஆவுரோஞ்சிகள் அமைக்கப்பட்டதன் நோக்கம். ஆவுரோஞ்சிகள் என்று சொன்னால் ஆண்டா பசு, உரோஞ்சுதல் உரசுதல், பசு உரசுதல். இப்ப விடைக்கு வாங்க. இப்ப விட உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரைட், சரியான விடை 4வது விடை, விலங்குகள் தமது உடலில் உள்ள உண்ணி முதலியவற்றை அகற்றுவதற்காக. விலங்குகள், பசு, ஆடு முதலிய விலங்குகள் என்ன செய்யும்? தங்களுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய உண்ணி முதலியவற்றை அகற்றுவதற்காக இந்த முன்னோர்கள் ஆவுரோஞ்சிகளை அமைத்து வைத்திருந்தார்கள். சரியான விடை எழுதிய 37 மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏனைய விடைகளை ஏனைய மாணவர்கள் வழங்கியிருக்கிறீர்கள். அப்ப அந்த விடைகளை நாங்கள் பார்ப்போம். முதலாவது, விலங்குகளின் தாக சாந்திக்காக தண்ணீர் தொட்டிகளை அமைத்தார்கள். விலங்குகளுடைய தாக சாந்திக்காக தண்ணீர் தொட்டி அமைத்தார்கள். திருமூலருடைய திருமந்திரத்திலே ஒரு பாடல் இருக்கும் இல்லையா? யாவர்க்குமாம் இறைவற்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. என்ன அருமையான ஒரு பாடல். அப்போ அங்கே நாங்கள் பசுவுக்கு ஒரு பிடி உணவேனும் புள்ளையேனும் கொடுத்து உண்ணுங்கள் என்று சொல்கிறார் திருமந்திரத்திலே திருமூலர். அதே மாதிரி எங்களுடைய முன்னோர்கள் என்ன செய்கிறாங்க? தாக சாந்திக்காக, கால்நடைகளுடைய தாக சாந்திக்காக தண்ணீர் தொட்டிகளை அமைத்து அவற்றுக்கு தாகத்தை தீர்த்துவார்கள். 2வது பாருங்கள், இறந்த வீரர்களை நினைவு கூர்ந்து வழிபடுவதற்காக அமைக்கப்பட்டது நடுகள் என்று சொல்லப்படும். நடுகள், இறந்த வீரர்களை நினைவு கூர்ந்து வழிபடுவதற்காக நடுகற்களை அமைத்து வைத்தார்கள். நாங்கள் சங்க காலம் தொடக்கம் இந்த நடுகள் தொடர்பாக பார்க்கலாம். நடுகற்கள். 3வது, வழிப்போக்கர்கள் இளைப்பாரி செல்வதற்காக திண்ணைகளை அமைத்தார்கள். வீட்டின் முன்னே திண்ணைகள் அமைத்தார்கள். அதேபோல மடங்களை அமைத்து வைத்தார்கள். தெருவோரங்களிலே மடங்கள் அமைத்து வைத்தார்கள். அதே போல வழியில் சுமைதாங்கி கல் என்று சொல்லி ஒரு கல், இதுவும் புராதன காலத்திலே அமைக்கப்பட்டது. அதாவது தலையிலே சுமைகளோடு பாரத்தோடு வருகின்ற வழிப்போக்கர்கள் என்ன செய்யலாம்டா, அந்த பாரத்தினை கீழே இறக்கி வைத்து இளைப்பாறுவதனால் மீண்டும் அந்த பாரத்தை தூக்கி வைக்க ஒருவர் வேணும்.
அப்போ அந்த யாருமே இல்லாத சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் என்ன செய்வார்கள், பாதையோரங்களிலே கிராம எல்லைகளிலே கற்களை நட்டு வைப்பார்கள். கற்களை நட்டு பானாவை கவிழ்த்து வைத்தது போல அந்த கல் இருக்கும். 2 கற்களை நேராக நட்டு அதன் குறுக்காக ஒரு கல்லை நட்டு வைப்பார்கள். அப்போ இந்த சுமைகளோடு வருபவர்கள் அந்த கற்களிலே தங்களுடைய சுமைகளை இறக்கி வைத்து மீண்டும் இலகுவாக எடுத்துச் செல்வதற்காக சுமை தாங்கி கற்கள் என்று சொல்லி சொல்றது. இது எங்களுடைய முன்னோர்கள் அமைத்த நன்மை தரக்கூடிய, சமூகத்துக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள். அப்போ இப்படியான சில பண்புகளை நாங்களும் வளர்த்து கொள்ள வேண்டும். எங்களால் முடிந்த அளவு நாங்கள் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த உதவி செய்கின்ற பண்பினை, மனப்பாங்கினை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய சமயம் எங்களுக்கு வழிகாட்டி வருகிறது. அப்போ அந்த வகையில் 29வது வினாவுக்கான சரியான விடை, எமது முன்னோர்களால் ஆவுரோஞ்சிகள் அமைக்கப்பட்டதற்கான நோக்கம் விலங்குகள் தமது உடலில் உள்ள உண்ணி முதலியவற்றை அகற்றுவதற்காக. 30வது வினாவுக்கு செல்கின்ற பிள்ளைகள். 30வது வினா, கண்ணகியம்மன் சடங்கோடு தொடர்பு பெறாத கூற்று. கண்ணகியம்மன் சடங்கோடு தொடர்பு பெறாத கூற்று. அப்போ வினாவை சற்று அவதானமாக வாசிக்க வேண்டும். வினாவை சற்று அவதானமாக வாசிக்க வேண்டும். கண்ணகியம்மன் சடங்கோடு தொடர்பு பெறாத கூற்று. இங்கு 4 விடைகளையும் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், முதலாவது விடை வைகாசி மாத பூரணையை ஒட்டிய திங்கட்கிழமையை முதல் நாளாக கொண்டு ஆரம்பமாகும். 2வது விடை சடங்குகளில் கண்ணகி வழக்குரை, சிலம்பு கூறல், கண்ணகி காவியம் முதலியன பாடப்படும். 3வது விடை கண்ணகியின் சினம் தணியும் பொருட்டு குளிர்த்தி சடங்கு செய்யப்படும். 4வது விடை சிலம்பு, உடுக்கு, பறை, குழல், அம்மானைக்காய் முதலியன ஒழிக்கப்படும். இங்க தொடர்பு பெறாத கூற்று என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாங்கள் ஏனைய கூற்று 3 கூற்றுகள் அதோடு தொடர்பு பட்டிருக்கும், 1 தொடர்பு பெறாமல் இருக்கும். அந்த விடைகளை பார்ப்போம். முதலாவது, கண்ணகி வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் வைகாசி மாத பூரணை ஒட்டிய திங்கட்கிழமையை முதல் நாளாக கொண்டு ஆரம்பமாகும் என்று தரப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு சின்ன திருத்தம் வரும். என்னது, இங்கு பூரணையை ஒட்டிய திங்கட்கிழமையை இறுதி நாளாக கொண்டுதான் இந்த சடங்குகள் நிறைவடையும். அப்போ கண்ணகி அம்மனுடைய சடங்குகள் பொதுவாக கிழக்கிழங்கை பகுதிகளிலே வைகாசி மாதத்திலே வருகின்ற பூரணையை ஒட்டி வருகின்ற திங்கட்கிழமை, ஒன்று பூரணை அல்லது திங்கட்கிழமையை இறுதி நாளாக கொண்டு அவை நிறைவடையும் என்பது. அப்போ இந்த முதலாவது விடை இந்த வினாவுக்குரிய விடையாக இருக்கும். ஏனைய 3 விடைகளையும் பார்த்தால் சடங்குகளில் கண்ணகி வழக்குரை, சிலம்பு கூறல், கண்ணகி காவியம் என்பன பாடப்படும். அது நிச்சயமாக பாடப்படும். அதே போல கண்ணகியின் சினம் தணியும் பொருட்டு குளிர்த்தி சடங்கு, பொதுவாக மாரியம்மன் வழிபாடு, கண்ணகியம்மன் வழிபாட்டுக்கு இந்த குளிர்த்தி சடங்கு செய்கின்ற வழக்கம் இருக்கிறது. அடுத்தது சிலம்பு, உடுக்கு, பறை, குழல், அம்மானைக்காய் முதலியன ஒழிக்கப்படும். இதெல்லாம் இசைக்கருவிகள். இந்த அம்மானைக்காய் சிறிய பந்துகள் போல இருக்கும். உள்ளுக்குள்ளே மணி வைத்தது போல பித்தளை உலோகத்தினால் செய்யப்பட்டதாக இருக்கும். அந்த ஒளி எழுப்புகின்ற இசைக்கருவிகளாக இவை காணப்படும். அப்போ அந்த வழிபாடுகள், சடங்குகளிலே இவை பயன்படுத்தப்படும். அப்போ சரியான விடை முதலாவது விடை. 37 மாணவர்கள் சரியாக விடையளித்திருக்கிறார்கள். ஏனைய மாணவர்கள் ஏனைய விடைகளையும் வழங்கியிருக்கின்றீர்கள்.